எசேயாவுடைய புத்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். God shall go before you. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். And the God of Israel shall be your reward. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் ஒரு புதிய வருடத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். By the abundant grace of God we have entered into a new year. கர்த்தர் இந்த வேளையில் உங்களுக்கு நினைவுபடுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். We just now happen to read the promise which the Lord asked me to remind you. ஒன்று, கர்த்தர் உனக்கு முன்னே போவார். One, the Lord shall go before you. இரண்டாவது, அவர் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். And secondly, he shall be your reward. இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நம்மோடு கூட சொல்ல விரும்புகிற காரியத்தை உணர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us to meditate this beautiful promise and see what God is speaking to us. வாக்குத்தத்தம் என்று சொல்லும்போது வேதத்தில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேலாக வாக்குத்தத்தங்கள் காணப்படுகிறது. Promises in the Bible are more than 3000. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் அருளப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். When we read in Galatians 3:14 that the promises are given to Abraham and his seed. அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. And that seed is Christ, it is written. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் ஒருவேளை ஆபிரகாமுக்கு கொடுத்ததாக இருக்கலாம். The promises in the Bible may be given to Abraham. ஒருவேளை ஈசாக்குக்கு கொடுத்ததாக இருக்கலாம். Or given to Isaac. ஒருவேளை யாக்கோபுக்கு கொடுத்ததாக இருக்கலாம். Or maybe to Jacob. ஒருவேளை யோசுவாவுக்கு கொடுத்ததாக இருக்கலாம். Or to Joshua. காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி, however the matter may be, ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் யாவும், all the promises given to Abraham and his seed, அது கிறிஸ்துவின் உடையவர்களாகிய நமக்கும் சொந்தமாக இருக்கிறது. it belongs to us who are of Christ. வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டது. The promises were given to Abraham and his seed. ஒரு விதத்தில் அந்த சந்ததியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் காணப்படுகிறார். On one hand, Jesus Christ is in that seed. ஆகையால்தான் பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது இப்படியாக சொல்லுகிறார். That is why St. Paul writing to Galatian church. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும்போது, Galatians chapter 3 and verse 29. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரவாளிகளாகவும் இருக்கிறீர்கள் என்று நான் வாசிக்கிறோம். If ye be Christ, then are ye Abraham's seed and heirs according to the promise. ஆகையால் தான் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை கிறிஸ்துவின் உடையவர்களாகிய நாமும் கூட உரிமை பாராட்டுகிறோம். Therefore promises given to Abraham are claimed by us who are of Christ. இல்ல, அது ஆபிரகாமுக்கு அந்த நாட்களில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்று நாம் சொல்லுகிறது இல்ல. We don't say it is a promise given to இல்ல, Abraham. யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்று நாம் சொல்லுகிறது இல்ல. We don't say it is a promise given to Joshua. ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் யாவும், all the promises given to Abraham and his seed, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியாக இருக்கிறபடியால், because Jesus Christ is in that seed, கிறிஸ்துவினுடைய சந்ததியாக இருக்கிற அல்லது கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிற நமக்கு அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த 3000க்கும் அதிகமான அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. that promises which are more than 3000 in the Bible belongs to us who are of Christ. இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. Now promise cards are being given to everyone. எனக்கு எப்ப கஷ்டமா இருக்குன்னா, அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது சாட்சி கொடுக்கும்போது ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து உயர்த்தி பிடித்து கொண்டு, கர்த்தர் இந்த வருஷம் இது எனக்கு தந்த வாக்குத்தத்தம் அப்படிம்பாங்க. I feel it grieved because all through the year when they give the testimony, they will lift up the promise card saying, this is the promise God has given me. என்னப்பா இது, இந்த ஒரு வாக்குத்தத்தம் தான் கர்த்தர் உனக்கு தந்தாரா? Has God given you only this one promise? 3000க்கு அதிகமான வாக்குத்தத்தங்கள் உனக்கு உரியது. More than 3000 promise belong to you. இது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிற சின்ன பிள்ளைத்தனம். Saying this is the promise given to me is only childish இது nature. உங்களுக்குரிய வாக்குத்தத்தம் தான். It is also your இது promise. மாத்திரம் அல்ல, Not only
only this. வேதத்துள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சொந்தமானது. If you are of Christ, all the promises in the Bible belong to you. நாம் எப்பொழுது கிறிஸ்துவனுடையவர்களாக மாறுகிறோம்? When do we become that of Christ? அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படும் போது, when we are washed and sanctified by his holy அவருடைய blood, மகன் மகள் என்கிற அந்த உரிமைக்குள்ளாக நாம் வந்து விடுகிறோம். when we come into a claim that we are his son and அந்த daughter, அனுபவத்தில் அப்படியே நாம் வளர்ந்து போகிறோம். and we forget that promise. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒருவேளை இந்த வாக்குத்தத்தத்தை ஒருவேளை யாராவது இங்க குடிப்பழக்கம் உடையவர்களாக இருந்து அவர்கள் கையிலே வாங்கி இருந்தாங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதே அல்ல. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் அல்ல. இந்த வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, வேதத்துள்ள எந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது அல்ல. If one of the drunkards seated here is receiving this promise card, it is not for him. Neither any promise of the Bible is for him, because they are not of Christ. நான் இந்த ப்ராமிஸ் கார்டை ரொம்ப சேர்த்து வைப்பேன். எனக்கு ரொம்ப இஷ்டம். I like the promise cards. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா இது மாத்திரம் எனக்குரிய வாக்குத்தத்தம் அல்ல. But my promise is not just this. இதில் எழுதியிருக்க ஐசாயா 49:16 I have graven thee upon the palms of my hands அப்படின்னு இருக்கு. நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று இருக்கு. ஆனா இது மட்டும் இல்ல, இது எனக்குள்ளதுதான். வேதத்துல 3000 எல்லா வாக்குத்தத்தங்களும் எனக்குரியது. Not only the ஆமென் என்று சொல்லுங்க. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இது இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தார். இப்ப நான் சொல்ற இந்த வாக்குத்தத்தம் கூட கர்த்தர் இந்த வேளையில உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியாது கொடுத்த வாக்குத்தத்தம். ஏசாயா 52:12 திரும்ப கூட வாசிங்க. Isaiah 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு பண்ணுகிறார் என்பதை முந்தின வசனத்தை வாசிக்கும் போது நாம் கண்டுகொள்ளலாம். In the preceding verse we can understand to whom the Lord gives this promise. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடத்தை விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written here, depart ye, depart ye, go ye out from thence, touch no unclean thing, go ye out of the midst of her, be ye clean, and that bear the vessels of the Lord. அதாவது சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தர்றார். The promise is given to the sanctified. சுத்திகரிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தந்தார். God gave this promise to the sanctified Israel. இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். The Lord will go before you and the God of Israel will be rewarded. நாமும் கூட இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து சுத்திகரிக்கப்பட நம்மை ஒப்புக்கொடுக்கக்கூடியதாக இருந்தது. We too in these days could wait in the presence of God and sanctify ourselves. அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கிருபையாய் நாம் யாவரும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். By his grace the Lord has sanctified us all by his ஆமென் என்று blood. சொல்லுகிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆகினால இந்த வாக்குத்தத்தம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் உரியது. Therefore this promise belongs to you and me who are sanctified. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். The Lord shall go before you. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். And the God of Israel will be your reward. கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்று சொல்லும்போது அது இரண்டு பாகங்களாக நாம் பிரித்து படிக்கலாம். The Lord will go before you, we can classify it into two. கர்த்தர் உங்கள் முன்னே போவார் என்று சொல்லும்போது இரண்டு காரியங்கள், இரண்டு நன்மைகளை நமக்கு செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார். When it is said the Lord will go before you, he goes to do two goodness. ஒன்று, கானான் தேசத்தை நோக்கி பிரயாணமாக போகிற அல்லாவிட புதிய எருசலேம் சீயோனை நோக்கி பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிற நமக்கு வழிகாட்டவும் வழி நடத்தவும் அவர் முன்னே போகிறார். One, he goes before us in order to guide and lead us, we who head on to spiritual care. இரண்டாவது, நாம் அப்படியாக முன்னோக்கி போய்கொண்டிருக்கும் போது ஆங்காங்கே தடைகள் உண்டாகும், அந்த தடைகளை நீக்கி போடும்படியாய் அவர் முன்னாக போகிறார். Secondly, even as we head on, there may be many hindrances and he goes before us to remove the hindrance. ஆண்டவர் ஏன் முன்பாக போகிறார்? Why does the Lord go before us? ஒன்று, நமக்கு வழிகாட்டவும் வழி நடத்தவும். One, to guide and to lead. இரண்டாவது, கர்த்தர் எதற்காக நம் முன்னே போகிறார்? Secondly, why does the Lord go before? நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை
கானானை நோக்கி பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிற, பூர்ணத்தை நோக்கி நாம் பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிற, புதிய எருசலேம் சீயோனை நோக்கி பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிற, நமக்கு முன்பாக உண்டாகிற சத்துருவினால் ஏற்படுத்தப்படுகிற அந்த தடைகளை நீக்கி போடும்படியாக, in order to remove all the hindrances caused by our adversary unto us who are heading on to perfection. ஆகினால் தான் நீங்கள் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசிக்கும் போது, that is why when we read verses 32 and 33 of Deuteronomy chapter 1, அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. இல்ல, நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலிலும் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. அது எந்த வசனம்? உபாகமம் 32, 33. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. உங்களுக்கு முன் சென்றாரே. he has gone before you. கர்த்தர் எதற்காக முன்னே செல்கிறார்? Why has he gone before நீங்கள் us? போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டும்படியா, to show you the way you have to go. கானானை நோக்கி பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறோம். You and me are heading to Canaan. புதிய எருசலேம் சீயோனை நோக்கி பிரயாணமாய் நாம் போய் கொண்டிருக்கிறோம். heading on towards New Jerusalem inside. அவர்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். And he has said, I am the way, the truth and the life. அவர் ஒருவர் தான் நமக்கு வழிகாட்ட முடியும். He alone can guide us. ஆகையால் நமக்கு வழிகாட்டவும் நம்மை நடத்தவும் அவர் முன்பாக செல்கிறார். Therefore he goes ahead in order to guide and lead us. யாம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, Turning to book of Exodus chapter 13 and verse 21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்களுக்கு முன் சென்றார். He went before them. இங்கே நாம் வாசிக்கிறோம், இரவும் பகலும் அவர்கள் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலேயும் அவர்கள் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலேயும் அவர்களுக்கு முன் சென்றாரே. The Lord went before them to lead them in the way, by night in a pillar of fire to give them light. உபாகம் 1ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு வழிகாட்ட முன் சென்றதாக நாம் வாசிக்கிறோம். Deuteronomy 1 we read he went to guide them. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் இப்ப வாசிக்க கேட்டது போல அவர்களை வழி நடத்த முன் செல்கிறார். In Exodus chapter 13 we read he went ahead to lead them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்மை வழிகாட்டி வழி நடத்த அவர் முன் செல்கிறார். Yes, he goes ahead of us in order to guide and lead us. அவர் நமக்கு வழிகாட்டும்படியாக அவர் என்ன செய்கிறார்? In order to guide us, what does he do? 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, Turning to Psalm 32 and verse 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will go before thee and I will teach you the way which you ought to go. அதாவது கர்த்தர் நமக்கு போதித்து, தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகளை போதித்து அவர் நம்மை வழி காட்டுகிறார். The Lord will teach us his way and lead us. வாசிங்க 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து நான் அதை காட்டுவேன். I will instruct you and teach you in the way you shall go. அதை தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். And following that I will guide thee with mine eye. கர்த்தர் நமக்கு வழிகாட்டவும் வழி நடத்தவும் ஒன்று அவர் நமக்கு போதிக்கிறார். The Lord in order to guide and lead us, one, he teaches us. தம்முடைய வசனத்தின் மூலமாக அவர் வழியை நமக்கு போதிக்கிறார். He teaches us his way through his word. அதனால 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, That is why turning to Psalm 119 உம்முடைய வசனங்கள் என்னுடைய கால்களுக்கு தீபமாய் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். we read, thy word is a lamp unto my feet and a light unto my path. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, Turning to 2 Peter 1:19, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற
அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, take heed to the sure word which shineth in a dark place. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு தேவனுடைய வசனம். God's word is the light which shineth in a dark place. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. His word is a lamp unto our feet and a light unto our path. அந்த வசனமாகிய வெளிச்சம் இருந்தால் தான் அந்த வெளிச்சத்திலே நாம் வழி நடக்க முடியும். Only if we have the light of his word we can walk in that light. ஆகையால் தம்முடைய வசனத்தை நமக்கு போதிக்கிறார். That is why he teaches us his word. அந்த போதிக்கிற வசனத்தின் மூலமாய் நடக்க வேண்டிய வழியை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. And thereby we are able to understand the way which we should go. நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும்போது அதன் மூலமாக கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். Even as we read the word of God, he teaches us. இதுபோல கூட்டங்களுக்கு வந்து பங்கெடுக்கும்போது தேவன் தன்னுடைய ஊழியர்கள் மூலமாக அவர் நமக்கு அந்த வழியை வசனத்தின் மூலமாக போதிக்கிறார். When we attend meetings like this through the servants of God, he teaches us his word. ஆகையால் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கும்படியாகவும் நமக்கு போதித்து நம்மை வழி நடத்தும்படியாகவும் நாம் வேதத்தை வாசிக்கிறோம். மாத்திரமல்ல கூட்டங்களில் எல்லாம் வந்து நாம் தவறாமல் பங்கெடுக்கிறோம். Therefore we read the word of God and attend all the meetings regularly that he might teach us in the way we go. உதாரணமாக ஒரு சமயத்தில் ஒரு இடத்துல சொன்னார், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியத்தை குறித்து என்னிடத்துல கேட்டார். For example, one person may ask me about the happening of helping others. அந்த அவருக்கு உதவி செய்யலாமா என்று சொல்லி கேட்டார். He asked if I can help the other person. நான் அதற்கு நீங்க தேவனுடைய வசனத்தை எடுத்து பாருங்க என்று சொன்னேன். Then I said, you look into the God's word. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும்போது, We read Proverbs 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. Withhold not good from them to whom it is due. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கிறது. You have the power in your hand to அதை do செய்ய வேண்டியது எல்லாருக்கும் இல்ல. But not to everyone. செய்யத்தக்கவர்களுக்கு நிச்சயமாய் செய்ய வேணும். Do it to them whom it is due. சிலருக்கு நாம் அதை செய்ய முடியாது. For some you cannot do it. நாம் கொடுக்கிற அந்த பணத்தை அந்த உதவி எடுத்து தங்களுடைய துன்மார்க்கமான வழிக்கு தான் பாவிப்பார்கள். The financial help we give will take them to a wrong way. ஒரு குடிகாரனுக்கு நீ அந்த உதவி செய்தால் அதை எடுத்து இன்னும் அதிகமாக குடித்து விட்டு எங்கேயால் பாதியில விழுந்து கிடப்பான். ஏதாவது வண்டியோ லாரி வந்து மோதி செத்து போக கூட ஏதுவாக இருக்கும். If you render that help to a drunkard, he will drink the more and meet with an accident. செய்ய வேண்டிய நமக்கு ஒரு திராணி இருக்கும்போது செய்ய வேண்டிய உதவியை செய்யணும். And when we have in our power in our hand to do it, do it. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு நீ முகம் கோணாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said, don't change your countenance to ஆனா people தேவனுடைய who வசனம் ask. எச்சரிக்கிறது, செய்யத்தக்கவர்களுக்கு செய். But the word of God says, do to whom it is due. இப்படி வேத வசனத்தை நாம் கருத்தோடு கூட வாசிக்கும்போது அப்படி பிள்ளைகளாகிய நாம் நடக்க வேண்டிய வழியை அது தெளிவாக போதிக்கிறது. When we read the word of God diligently, it teaches us the way we have to go. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான் எத்தனையோ சந்தர்ப்பங்கள இதுபோல பலவிதமான அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். I have received many experiences like this. இப்ப நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். Now I am a servant of God. என்னுடைய கையில பணம் இருக்கு. I have money in my hand. அது கர்த்தருடைய பணம். That's God's money. கர்த்தருக்கென்று தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை கனம் பண்ணும்படியாய் தசம பாகம் காணிக்கையாக கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். The people of God have given it to God as tithes and offerings to honor Him. என்னுடைய சம்பாத்தியத்தினால உண்டான பணம் அல்ல. It's not a money out of my earning. ஆகையால் அந்த பணம் கர்த்தருடைய பணம். அதை குறித்து நான் ஒரு கணக்கு பிள்ளை போல கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த பணத்தை செலவழிக்காவிட்டால் அது எனக்கு பாவமாக தீரும். Because it is God's money, if I don't use it according to His will, it will be a sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எது செய்தாலும் அதுல தேவனுடைய சித்தம் மனதை அறிந்து அவைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. Whatever we do, we need to know the mind and the will of God. ஒருத்தங்க வர்றாங்க, ஏதோ கேட்கறாங்க, அவளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படி கொடுக்கறதெல்லாம் காரியம் அல்ல. And giving some 100 or 200 to those who ask is not a matter. நம்மட்ட கேட்டுட்டாங்க. They have asked. அவங்க கேட்டதுக்கு நாம ஏதோ ஒன்னு கொடுக்கணும். Therefore we have to give something for them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's ஏதோ holy name. பசினால கேட்டிருப்பாங்க. And maybe for ஏதாவது 100 ரூபாய் கொடுத்தா தான் ஏதாவது சாப்பிட முடியும். only if you can give 100 they can eat. அதனால நாம் செய்ய வேண்டியதை செய்யணும். Therefore do what we can. ஆனா ஒரு அளவுக்கு மேல ஒரு 5000 கேக்குறான்னு வெச்சுக்கொள்வோம். But supposing they are asking 5000 அளவுல 1000 rupees கேக்குறாங்கன்னு வெச்சுக்கொள்வோம். or 1000.
அதை எடுத்து உடனே நான் கொடுத்து விட எனக்கு அதிகாரம் இல்லை. I have no right to give it immediately. பணம் இல்லை என்று அல்ல. Not that I have no money. ஆனா தேவ சித்தத்தின்படி அது அவருடைய பணம், அவருடைய சித்தத்தின்படி அதை செய்ய வேண்டியதாக இருக்கு. But because it is God's, I have to do it according to His will. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விசுவாசி, நானும் அடையாறுல நான் பிரதர்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய ஒரு சகோதரனாக இருந்தேன். அப்போ அடையார் சபையை சேர்ந்த ஒரு விசுவாசி அவர் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லிக்கொண்டா, பாஸ்டர் இல்லை, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டில் சாப்பாடுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு மனைவி 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ. அப்போ அதை கேட்டபோது என் மனசு கஷ்டமாக இருந்தது. எனக்கு என் ட்ராயரில் ஒரு 200 ரூபாய் எவ்வளோ இருந்துச்சு. அப்போ நான் எடுத்து கொடுத்துலான்னு நினச்சேன். ஜெபிச்சுட்டு முடிச்சோன்னா கொடுக்கலான்னு யோசித்தேன். 200 ரூபா கொண்டு போனேன், ஏதோ வீட்டில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாங்கன்னு. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீ விசுவாசத்தை குறித்து பேசு, சொல்லு, ஆனால் பணத்தை கொடுக்காத. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஜெபிச்சு சரி போயிட்டு வாங்கினேன். அவர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட என்னை முகத்தை பார்த்தாரு. உங்கள்கிட்ட எதுவும் காசு இல்லாமல் இருக்கும், ஏதாவது கொடுக்கலாமே என்கிற எதிர்பார்ப்போடு கூட. ஆனால் நான் அமைதியாக அப்படியே பார்த்து கொண்டே இருந்தேன். என் இருதயத்தில் கொடுத்துட மாட்டோமான்னு கை துருதுருன்னு இருக்கு. ஆனால் அது ஆண்டவருடைய பணம், நான் சம்பாதிச்ச பணமாக இருந்தால் நான் எப்படியும் செய்திடலாம். ஆகியனால நான் அமைதியாக இருந்துட்டேன். அவர் போயிட்டார், கொஞ்சம் துக்கத்தோடு தான் போனார். எனக்கு அது நன்றாக தெரிந்தது. நான் வேகமாக சீஃப் பாஸ்டர் ரூமில் போய், அங்கே டெபுட்டி சீஃப் பாஸ்டர் பாஸ்டர் எஸ்பி ஏனஸ்ட் இருந்தார். நான் அவரிடத்துல போயிட்டு, பாஸ்டர் இப்படி ஒருத்தர் வந்தார், பாவம் சாப்பாடு கூட ஒன்றுமில்ல போல் இருக்கு, அவர் ரொம்ப இதோட வந்தார், என்கிட்ட ஒரு 200 ரூபா இருந்தது, நான் அதையாவது உடனே கொடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் ஜெபிச்சு விசுவாசத்தை வச்சு பேசி அனுப்புன்னு சொன்னார். எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. அப்போ பாஸ்டர் இல்லை, கர்த்தர் வந்துட்டு ஒரு நோக்கத்தோடு சொன்னார், நீ அந்த ரூபாயை கொடுத்துருந்தீங்கன்னா அவருடைய நம்பிக்கை விசுவாசம் உன் பேரில் வரும். ஒரு மாம்சீகமான அன்போடு கூட அந்த பணம் கொடுத்து நீ உதவி செஞ்ச அந்த இதோடு வருவாங்க. ஆனால் கர்த்தரை தேடும்படியாய், கர்த்தரை சார்ந்து கொள்ளும்படியாக தான் நீ சொல்லி கொடுக்கணும். உன்னை சார்ந்து கொள்ளும்படியாய் நீ செய்த அது தவறு. அப்சலோம் தாவீதிடத்தில் வந்தவர்கள் எல்லாரையும் நல்லா முத்தம் கொடுத்து அரவணைத்து, நான் இருந்தால் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தினுடைய இருதயத்தை தன்பக்கமாக இழுத்தான். நான் ஒரு நாள் அப்படி செய்யுது, கர்த்தருடைய காரியம், கர்த்தரிடத்தில் கேளு அப்படின்னு சில நம்ம 2 உட்காந்து ஜெபிக்கலான்னாரு. அப்போ அவர் பாஸ்டரோட நானும் அமைதி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபிச்சிருப்பார். ஜெபிச்ச பிற்பாடு பாஸ்டர் சொன்னார், அவர் கவர் எடுக்க சொன்னார். அந்த கவரில் பணம் இருந்தது. எனக்கு எவ்வளோ ரூபான்னு மறந்து போச்சு. ஒருவேளை அது 3000 ரூபாய் இருந்ததோ 5000 ரூபாய் இருந்தது எனக்கு தெரியாது, மறந்துட்டேன். பாஸ்டர், இதை நீ என்ன செய்யணும், அந்த பிரதர் கொடுக்கணும், ஆனால் ஃபெய்த்தோமிலிருந்து கொடுத்ததா தெரியும். எப்படி நீ செய்வியோ கர்த்தர் அதுக்கு உனக்கு உதவி செய்வார், ஆனால் ஃபெய்த்தோமிலிருந்து கொடுத்த மாதிரி தெரியக்கூடாது. அப்போ நானும் சரி பாஸ்டர்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். அப்போ வெளியே ஒரு விசுவாசி பிற்பாடு அவர் ஊழியத்துக்கு வந்தார். அவர் என்னை பார்க்க வந்தபோது நான் சொன்னேன், அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த பணம் அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய பணம், ஆனால் ஃபெய்த்தோமிலிருந்து கொடுத்த மாதிரியே தெரியக்கூடாது, அது மிக முக்கியம். அதனால் நீ பார்த்து பொய் சொல்லாத, ஆனால் ஞானமாக இந்த காரியத்தை செய், கர்த்தர் உனக்கு உதவி செய்யான்னு சொல்லி கொடுத்துட்டேன். உடனே அவர் வாங்கி கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்தார். வந்த உடனே அவர் சொன்னார், அண்ணே நான் கொடுத்துட்டேன். என்ன சொன்னீங்க? இல்லை, ஒரு காசு உங்களுக்குன்னு கிடைச்சதுன்னு சொன்னேன். அவர் காசுக்கு இருந்த அவசரத்தில் யார் என்னன்னு கூட ஒன்றும் கேட்கல, டக்குன்னு வாங்கிட்டாரு. மளிகை கடையில் கொடுக்க வேண்டிய பாக்கி கொடுத்து அது ஜாமான்கள் வாங்கினார். பிறகு தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தார். இப்படி செய்தார். ஆனால் அவர் அதை குறித்து ஒன்றுமே கேட்கலைன்னா நல்ல வேலை. அடுத்து ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த சகோதரன் அடையாறில் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்ல முடியாது எளிமை வந்தார். நானும் அங்குள்ள அந்த பியானோ பக்கத்தில் அங்கே ஓரமாக உட்காந்துட்டு இருந்தேன். போகும்போதே என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு போனார். நான் யோசித்தேன். அப்போ அவர் சாட்சி கொடுக்கும் சொன்னார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், எனக்கு எவ்வளோ கடன் பிரச்சனைகள், அதனால் நான் சம்பளம் வாங்கிட்டு நான் அப்படியே வெளியே வரும்போது எல்லாரும் காசு அதுன்னு பிடிங்கி எடுத்து கடைசியில் கையில் ஒரு 5-10 ரூபா தான் இருந்தது. அதோட வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்தால் சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. மனைவி சொன்னால்
போன மாதம் வாங்கியிருந்த அந்த பாக்கியை கொடுத்தா தான் அந்த பலசர கடையில் ஜாமான் தருவாங்க. நீங்கள் 10 ரூபாயோடு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவள் அழுகிறா. பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அழுதா. நான் துக்கத்தோடு இங்கே ஃபெய்த்தோங்க வந்தேன், பாஸ்டர் இல்லை. அதனால் இங்கே வந்து இங்கே இருக்கிற ஒரு பிரதர்கிட்ட போனேன், என்னுடைய கஷ்டம் சொன்னேன். அவர் ஜெபிச்சு அனுப்பிட்டார். அது சொல்லும்போதே அதாவது ஒரு ஒரு துக்கத்தோட ஜெபிச்சு அனுப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் அமைதியாக தலை குனிந்து கொண்டு இருந்தேன். ஆனால் நானுன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. அவரும் பேர் ஒன்றும் சொல்லலை. நான் வீட்டுக்கு போனேன். ஆனால் கர்த்தர் என்ன மறக்கலை. கர்த்தர் திடீரென்று சொல்லி கர்த்தர் எனக்கு இத்தனாயிரம் ரூபாயை கர்த்தர் கொடுத்து அனுப்பியிருந்தார். நான் என் தேவன் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய பலசருக்கு ஜாமான்கள், மனைவி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணி கொடுத்த பிற்பாடு நானே என்ன செய்தேன், நான் இன்றைக்கி நைட்டு நானும் என்னுடைய மனைவியை சேர்ந்து ஜெபித்தோம். எங்களுக்கு தேவன் மேலே ஒரு பெரிய விசுவாசம் வந்துருச்சு. யார் மூலமாக எப்படி வந்து நாம் எதிர்பார்க்காத விதத்தில் கர்த்தர் உதவி செஞ்சாரே, அவர் நிச்சயமாய் நாம் அவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது உதவி செய்வார் என்கிற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள ஆழமாக வந்தது. நானும் என்னுடைய மனைவியும் கை வச்சு 2 பேரும் ஒருமனப்பட்டவளாய் இந்த கடன் பிரச்சனை போகணும், இந்த அவசரமாக இருக்கிற கடன் கொடுக்கப்படணும், ஆண்டவர் நீங்கள் உதவி செய்வீங்க, உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆச்சரியமாக வந்து இத்தனை 1000 ரூபாய்களை கொடுத்து விட்டு, ஆண்டவரே எங்களுக்கு இப்போ இருந்த இந்த பிரச்சனையை மாற்றி தந்தீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து கை வச்சு நாங்கள் என்ன செஞ்சோம், கிட்டத்தட்ட ஒரு 1-2 மணி நேரம் நல்லா அழுது ஜெபம் பண்ணோம். திடீரென்று ஒரு வாரத்துக்குள்ள மலேசியாவிலிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு அம்மா பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் உங்களை பற்றி சொன்னார், உங்களுக்கு இருக்க கஷ்டத்தை சொன்னார், உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் அனுப்பணும்னு சொன்னார். அந்த ரூபாயை நான் என்ன செய்ய உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், உங்களுக்கு பேங்க்கில் ஏதாவது அக்கௌண்ட் இருக்கா, நம்பர் இருக்கா, அப்படி அப்படின்னு கேட்டார். நானும் ஒரு கம்பெனியில், ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்ததுனால எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தது. உடனே அது ஃபோனில் சொன்னேன். உடனே அவங்க அங்கிருந்து அந்த பணத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த பணம் தொகையை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் என்னுடைய அவசியமான கஷ்டங்கள், நெருக்கடியான கடன்கள் எல்லாவற்றையும் நான் கொடுத்து தீர்த்துட்டேன். ஆண்டவருடைய கிருபையினால இப்போ எனக்கு அந்த கடன் பிரச்சனை எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு விடுதலையை தந்தார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபை இரக்கமும் தயவுள்ளவர். நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறது விருதா என்று சொல்லி நல்லா அல்லேலூயா போட்டு அப்படியே துள்ளி குதிச்சு போனார். போகும்போது என்னை அப்படியே பார்த்துட்டு போனார். ஆனால் என் இறுதியும் இப்போத்தான் தெரிஞ்சது. நான் அன்னைக்கு அந்த 200 300 அல்லது ஒரு 1000 என்னத்தையும் நான் என் மனதின்படி கொடுத்துருந்தேன்னா அப்படி விசுவாசம் யார் மேலே வந்திருக்கும்? என் மேலதான். ஏன்னா இப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. மாம்சீகமான ஒரு அன்பு தான் வரும். தேவனை பற்றி பிடித்து பாருங்க, தேவனை பற்றி பிடித்த போது எந்த அளவுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வசனங்கள் நமக்கு வெளிச்சமாக இருந்து நமக்கு வழி நடத்துகிறது. Word of God as a light will guide us. நாம் எப்படி செய்ய வேணும், எப்படி காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்பதை போதிக்கிறது. It teaches us that we should do this and that. நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நாம் கானானை நோக்கி பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். You and me, spiritual Israelites, are going to அதற்கு வழி நடத்தும்படியாய் கர்த்தர் முதலாவது தம்முடைய வசனங்களை கொண்டு நமக்கு போதிக்கிறார். And in order to guide us, God teaches us His word. கர்த்தர் நமக்கு போதிக்கும்படியாய் வேத வசனங்களை நாம் மிகவும் கருத்தோடு கூட வாசிக்க வேண்டியது அவசியம். For God to teach us, we need to diligently read the word of God. கூட்டங்களில் பங்கெடுத்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஆலோசனைகளை கத்தெடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். We need to attend the meetings and receive the counsel from God. ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி. Looking at Martha, Jesus said, Mary has chosen the good ஏனென்றால் part. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். Because she sat at Jesus' feet hearing His இன்றைக்கு word. உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? Today, how is your life? கர்த்தர் உங்களை வழி நடத்த விரும்புகிறார். The Lord wants to guide you. கானானை நோக்கி கர்த்தர் வழி காட்டவும் வழி நடத்தவும் விரும்புகிறார். The Lord wants to guide and lead you to Canaan. கர்த்தர் அப்படி செய்ய முடியாது. தம்முடைய வசனங்களின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு
போதிக்க விரும்புகிறார். And for this cause the Lord wants to teach you his word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படி கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக வழிகாட்டுகிறார், வழி நடத்துகிறார். Likewise the Lord guides and leads by his word. மாத்திரமல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக வழிகாட்டுகிறார், வழி நடத்துகிறார். Not only that, he guides and leads by the anointing of Holy Spirit. அதைத்தான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நான் 32ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறேன். That is what we read in Psalm 32. I will guide thee with mine eye. அது என்ன என் கண்ணை உன்மேல் வைத்து ஆலோசனை சொல்வேன் என்பது? I will guide thee with mine eye. What is it? ஆண்டவர் பேதுருவை நோக்கி பார்த்தார். The Lord looked at Peter. அவன் ஆண்டவரை மறுதலித்திருந்தான். He denied Jesus. அதை குறித்து 3 முறை மறுதலித்தது மாத்திரமல்ல, He not only thrice denied him, ஆண்டவரை சபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. he even cursed him. இதோ ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்தபோது, When Jesus looked at, ஆண்டவருடைய அந்த அன்பின் பார்வை அவன் மேல் பட்டபோது, when the loving sight of அவனுடைய Jesus, இருதயத்தில் அவனுடைய குறை குற்றங்கள் உணர்த்தி வைக்கப்பட்டது. he was convicted in his உடனே heart. மனங்கசந்து அழுகிறான். Soon cried with repentance. மனங்கசந்து மிகவும் அழுதான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். He wept bitterly. இதோ கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு இரக்கம் உண்டாயிற்று. And he had mercy in the sight இதோ of அவன் God. திரும்ப அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு திரும்ப அவனுடைய ஸ்தானத்துக்கு அவன் உயர்த்தப்பட்டான். He was forgiven and lifted back to his standard. அபிஷேகத்தினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறதாக பரிசுத்த பவுல் எழுதுகிறார். Saint Paul says love of God is poured out by the anointing. ஆகையால் அந்த அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பப்படும்போது ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். Therefore when we are filled with the love of anointing, Spirit of God leads us. ஆகையால் தான் பரிசுத்த யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது, Therefore John writes in his epistle, அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது என்று எழுதுகிறார். he says Spirit of God teaches you. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 John 2:27. அவர் போதிக்கிறது சத்தியமாக இருக்கிறது, And that which he teaches is அதிலே true. நிலைத்திருப்பீர்களாக என்று எழுதுகிறார். Abide ye in it. ஆகையால் தான் கர்த்தர் நமக்கு முன் செல்லும் போது Therefore when God goes நமக்கு ahead, வழி காட்டவும் வழி நடத்தும்படியாக in order to guide and lead ஒன்று us, தேவனுடைய வசனங்களின் மூலமாகவும் one through the word of God, மற்றது தம்முடைய அபிஷேகத்தின் மூலமாகவும் அவர் நமக்கு முன் சென்று அவர் வழி காட்டுகிறார், வழி நடத்துகிறார். secondly by the anointing he guides and leads us going before. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை ஒன்று கூட நாம் திரும்பி நோக்கி பார்ப்போமா? Today let us turn back கடந்த to our வருடத்தில் spiritual. எப்படியோ நீங்கள் ஜீவித்திருக்கலாம். You would have lived somehow. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் நீங்கள் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறீர்கள். You would have asked pardon ஆனால் for that. கர்த்தர் தந்திருக்கிற இந்த புதிய வருடத்தில் But in this new year, கர்த்தர் உனக்கு முன்பாக செல்வாராக. may the Lord go before you. சுத்திகரிக்கப்பட்ட ஜனத்துக்கு முன்பாக தான் செல்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். God has promised to go before the sanctified வேத people. வாசிப்பு, Reading the word கர்த்தருடைய of God. வேதத்தை நேசித்து அதை வாசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். May the Lord help you to love the word of God தேவனுடைய and read வார்த்தைகள் it. வசனங்களை கருத்தோடு கவனிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். God will change you to take diligent attention to the கர்த்தர் word of தந்திருக்கிற God. அபிஷேகமும் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். God given anointing will lead you into all நான் truth. போகிறது உங்களுக்கு நலமாக If இருக்கும். I go, it will be நான் good. போவினையாகில் தேற்றரவளாகிய பரிசுத்தாவியை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். Then I will send the comforter, the Holy Ghost. அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். And he shall come, he shall lead you into all truths. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகி நாம் இந்த ஓட்டத்தில் இந்த பிரயாணத்தில் நம்முடைய இலக்கை நோக்கி போய் சேரும்படியாய் We spiritual Israelites, that we might reach இந்த the வருடத்தில் goal. கர்த்தர் உனக்கு முன்பாக நடக்கிறார். God goes before you. தேவனுடைய வசனத்தை வாசிக்க கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய போகிறார். God will be gracious to கர்த்தருடைய read. வசனத்தை நேசித்து வாசிக்க தியானிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்ய God will போகிறார். help you to love and read the word of God. அதன் மூலமாக கர்த்தர் உனக்கு போதித்து வழிகாட்டி வழிநடத்த போகிறார். Thereby the Lord will teach, guide and lead you. மாத்திரமல்ல கர்த்தர் உனக்கு வழிகாட்டி வழி நடத்தும்படியாக Not only that, that he might guide கர்த்தர் and உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். God is anointing you. இப்பொழுது கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். Even now he is anointing. மாத்திரமல்ல இந்த வருடமெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். All through this year anointing will அந்த follow you. அபிஷேகம் நீ போய் சேரவனி அந்த லக்கை நோக்கி வழி காட்டும், வழி நடத்தும். It will guide and lead you towards the goal. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise. கர்த்தர் நம் முன் நடக்கும்போது இப்படியாக அவர் நமக்கு வழி காட்டுகிறார், வழி நடத்துகிறார். When the Lord goes before us, he guides and leads us. இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு முன்பாக போகும்போது Secondly, when the Lord goes before அவர் us, தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார். he will remove all the hindrances. சாத்தான் ஒன்றும் சும்மா இருக்க போறதில்ல. Satan is not going to be silent. அப்படியே சமபூமியில் அப்படியே நடந்து போய் விட்டுவிட மாட்டான். He will not just leave you in the plain. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ தடுமாறும்படியாய் பல தடைகளை கொண்டு வருவான். He will bring in hindrance that you may ஆனால் stumble. கர்த்தர் என்ன வாக்கு பண்ணுகிறார்?
What is the promise? நான் உனக்கு முன்பதாக செல்லுகிறேன், I go before you உனக்கு வழிகாட்டும்படியாக, to guide you, உன்னை வழி நடத்தும்படியாக. to lead you. அதற்காக தேவனுடைய வசனங்களை கருத்தோடு வாசிக்க நான் உனக்கு உதவி செய்வேன். And here I will help you to read the word of God. தேவனுடைய வசனங்கள் போதிக்கப்படும் போது அதை விளங்கிக் கொள்ளும்படியாக, இருதயத்தில் பதித்துக் கொள்ளும்படியாக நான் உனக்கு உதவி I செய்வேன். will help you to embed it in your heart when you read it. முன்பு தேவனுடைய வசனம் போதிக்கப்படும் போது நீ தூங்கிக் கொண்டிருப்பாய். Before that you were sleeping when you read the வேதத்தை Bible. கையில் எடுத்தாலே உனக்கு தூக்கம் வரும். Taking the Bible you sleep. ஆனால் என்னுடைய மகனே மகளே, But my son, daughter, நான் உனக்கு முன்பாக இந்த வருடம் நடப்பேன். this year I go நீ before உன்னை you. சுத்திகரித்திருக்கிறாய். You are sanctified. ஆகையால் நான் உனக்கு வாக்கு பண்ணுகிறேன், Therefore I promise. நான் உனக்கு முன்பாக நடப்பேன். I will go before உனக்கு you வழி காட்டும்படியாக, to guide you, உன்னை வழி நடத்தும்படியாக, to lead you தேவ வசனங்கள் மூலமாக, through the word of God, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக, through the anointing, அப்படி உன்னை வழி நடத்தும்படியாக in order to guide you. வேதத்தை வாசிக்க மிகுந்த ஒரு வாஞ்சையை தருவேன். I will give you a great அதை desire. தியானிக்க உனக்கு உதவி செய்வேன். Help you to meditate. இரவும் பகலும் அது உனக்கு ஒரு தியானமாக இருக்கும்படியாக நான் செய்வேன். Cause it to be a meditation all the நான் day. தருகிற அபிஷேகம் And the anointing சகல சத்தியத்துக்குள்ள உன்னை வழி நடத்தும். will lead you into all truth. மாத்திரமல்ல, Not only that, இப்படியாக நான் உன்னை வழி நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கும் போது even as I lead you like உனக்கு that, முன்பாக பலவிதமான தடைகளை பிசாசு வைப்பான். Satan will keep many hindrances. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உன்னை பலவீனப்படுத்தும்படியாக தடைகளை வைப்பான். Hindrances to make you weak. ஆனால் உனக்கு முன்பாக போகிற நான் என்ன செய்ய போகிறேன்? But I who go before you, அதை குறித்து மீகாவுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். book of Micah chapter 2 and verse 13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். முன்பாக போவார், முன்பாக போவார். திரும்ப திரும்ப வருது பாருங்க. Again and again the Lord before them. எதுக்காக? For what? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். The breaker has come up before them. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். Their king shall pass before them. கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். And the Lord on the head of them. பாருங்க, முன்பாக போவார், முன்பாக போவார். எதுக்கு? தடைகளை நீக்கி போடும்படியாய். To remove your hindrance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. வேதத்திலே நாம் வாசிக்கும் போது When we read in the word இஸ்ரவேல் of God, ஜனங்கள் புறப்பட்டு போகிற போது, when the Israelites proceeded, கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய நேரம் வேலை வந்தபோது, time of entering into இது Canaan, அவர்களுக்கு முன்பாக யோர்தான் நதி தடையாக நின்றது. river Jordan stood as an அது entrance. பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. It was overflowing its அது banks. அகலம் குறைவாக உள்ள ஒரு நதிதான். And it's a river with little ஆனால் width. அது உயரத்திலிருந்து தாழ்வாக பாய்ந்து வருகிற ஒரு நதி. But it flows down from above. ஆகினால் அது கரைபுரண்டு ஓடும்போது Therefore when it overflows, அதிகமான இழுக்கை இருக்கும். அதாவது அவ்வளவு அது மேலிருந்து தாழ்வாக வருகிறபடினால் அதுல உள்ள கிராஸ் பண்ணி போக முடியாது. மிகுந்த இழுப்பு இருக்கும். அப்படியே புரட்டி எடுத்து கொண்டு போய்விடும். its current that will be heavy, it will have a definite attraction. மாத்திரமல்ல, அது கொஞ்சம் ஆழமான நதி கூட. Not only that, is a dead அது river of கரைபுரண்டு depths. ஓடும்போது இழுவை அதிகமாக இருக்கும், மாத்திரமல்ல சற்று ஆழமாக இருக்கும். And when it overflows, it will be little deep and heavy current flow. ஆகையினால் அதை கடப்பது மிகவும் கடினம். Therefore it is quite இதோ difficult. இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். Israelites are standing in lakhs. இதோ அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். They want to enter into ஆனால் Canaan. யோர்தான் நதி அவர்களுக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிறது. River Jordan was a hindrance. ஆனால் தடைகளை நீக்கி போடுகிற முன்பாக போகிறார். But the breaker has gone up. ஆகையால் கர்த்தர் என்ன செய்தார்? Therefore what did the Lord do? யோர்தான் நதி, River Jordan, அந்த வேகமாக ஓடிக்கொண்டு வந்து கொண்டிருந்த அந்த நதி, that river which was flowing in high speed, அதை அப்படியே பிரிந்து போகும்படியாக செய்தார். suddenly got divided. ஓடி வருகிற அந்த தண்ணீர் ஆதாம் ஊர் வரையும் அப்படியே ஒரு குவியலாக ஒரு பக்கம் குவிந்து விட்டது. That running water suddenly stood on heaps. மற்றொரு பக்கம் உள்ள தண்ணீர் ஓடி சாக்கடலிலே போய் விழுந்ததாக நான் வாசிக்கிறோம். And the other half went and ended up in a இதோ gutter. இப்பொழுது தண்ணீர் இல்லாத தரை உண்டாகி விட்டது. Now the dry land, இதோ தடை நீக்கப்பட்டு விட்டது. hindrances removed. இதோ அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் இதோ அந்த யோர்தானில் நடந்து மறுகரைக்கு போகிறார்கள். Lakhs of Israelites walked up through Jordan. அவர்கள் போகும்போது அது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. It was a marvel. முன்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் தடையாக இருந்தபோது, Before that, when the Red Sea was a அவருடைய hindrance, பிரயாணத்தின் ஆரம்பத்திலே தடையாக இருந்தபோது, hindrance right in the beginning of இதோ the journey, தடைகளை நீக்கப்படுகிற அவர்களுக்கு முன்பாக சென்றபடியினால் because breaker went up, அந்த செங்கடல் இரண்டாக பிளந்தது. Red Sea was divided. அது மாத்திரமல்ல, தரையும் கூட கர்த்தர் உலர்த்தி போட்டார். Not only
only that, the land was அந்த உலர்ந்த dry. தரையின் வழியாய் அந்த செங்கடல் அந்த ஜலம் இப்பொழுது இரண்டாக பிரிந்து மதிலாக நின்று கொண்டிருக்கிறது. Now the rivers, the water stood as wall around them. அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் கடந்து மறுகரைக்கு வந்தார்கள். Lakhs of people crossed the இதோ other இந்த side. பிரயாணத்தின் முடிவிலும் கூட And even at the end, இதோ இப்பொழுது யோர்தான் தடையாக நிற்கிறது. now the Jordan is a இதோ hindrance. புரண்டு வேகமாக ஓடி வந்து கொண்டிருக்கிற தண்ணீரை கர்த்தர் நிறுத்துகிறார். God stopped the water which was ஆகாம் overflowing. ஊர் வரை ஒரே குவியலாக குவிகிறது. And it stood on heaps. மற்றொரு பக்கம் உள்ள தண்ணீர் அப்படியே சாக்கடையில் போய் விழுகிறது. Other half went to the gutter. அந்த யோர்தானின் அந்த தரையின் வழியாக அதை கடந்து மறுகரைக்கு வந்தார். And they crossed Jordan to the other side. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் தான் கர்த்தர் நமக்கு முன்பாக போகும்போது Therefore when the Lord goes before ஒரு பக்கம் us, வழிகாட்டுகிறார், வழி நடத்துகிறார். on one hand he guides and leads. தேவனுடைய வசனத்தின் மூலமாய் தேவாவியின் மூலமாய் வழிகாட்டுகிறார், வழி நடத்துகிறார். Guides and leads through the word of God and anointing. மற்றொரு பக்கம் அவர் நமக்கு முன்பாக போகும்போது On the other hand when he goes before, மீகா 2:13 வாசிக்கிறது போல Micah 2:13 says, அவர் எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவராய் அந்த ராஜா முன்பாக போகிறார். the king passes before them, breaking out தன்னுடைய the ஜனத்தின் breakers. முன்பாக முன்னணியில் அந்த ராஜா போகிறார். The king went on the head of his people. ஆகையால் தான் தடைகள் நீக்கப்பட்டு கானானுக்குள்ளே வந்து சேர்ந்தார்கள். Hindrances were removed, reached Canaan. கர்த்தர் இந்த 2016 வருடத்தில் In this இந்த 2016, நாட்களில் சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்திருந்த தேவ ஜனங்களாகிய உங்களுக்கு முன்பதாக அவர் கடந்து போவார். the Lord will go before you, the people of God who are அவர் உங்களுக்கு sanctified, போதித்து நடத்தும்படியாய், that he might teach and lead you, வழிகாட்டும்படியாய், that he might guide தேவனுடைய you. வசனத்தை வாசிக்க ஒரு மிகுந்த வாஞ்சையை கர்த்தர் தரப்போகிறார். The Lord will give you the desire to read the Bible. ஆம் என்று விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு உங்க வேத வாசிப்பு எப்படி இருக்கு? 2 அதிகாரம் 1 அதிகாரம் இல்ல. ஏமாந்து போகாதீங்க, வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. Don't get deceived. கர்த்தர் நமக்கு வழிகாட்ட வழி நடத்த அவருடைய வசனம் அவசியம். We need the word of God to lead us. கர்த்தர் முன்னணியில் உங்களுக்கு போக போறதுனால வேத வசனம் வாசிக்கிற ஒரு தாகத்தை தரப்ப நீங்களே பாப்பீங்க. முந்தைய 2 அதிகாரம் தான் வாசிக்கிறோம், இப்ப 10 அதிகாரம் வாசிக்கிறோம், 15 அதிகாரம் வாசிக்கிறோம். பைபிள் எடுத்தா கீழே வைக்கவே மனசு வர மாட்டேங்குதே. காரணம் என்ன? கர்த்தர் முன்னணியில் போகிறார். When you see the desire of reading the Bible, God goes before அது you. மாத்திரமல்ல, அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டே And இருப்பார். God will fill you with the anointing. என்ற ஆவியினால நீங்கள் போதிக்கப்படும்படியாய், Because you may be taught by அவர் Him. போதிக்கிறது சத்தியமாக இருக்கிறது, And because it is அதில் truth, நிலைத்திருப்பீர்களாக. that you might abide in it. ஆவியானவர் சகல சத்தியத்துக்கு நம்மை வழி நடத்துகிறவராக Anointing இருக்கிறார். will lead you into all truth. கர்த்தர் முழுக்குமாக போகிறபடியால் நீங்க தொடர்ந்து அபிஷேகத்தால நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பீங்க. Because the Lord will go before you. You will ஆமென் be filled சொல்ற with ஒரு அல்லேலூயா anointing. சொல்லுங்க பாப்பா. அது மாத்திரமல்ல, அவர் முன்னணியில் போகிறவனை என்ன தடை வந்தாலும், யோர்தானா இருந்தாலும் சரி, செங்கடலா இருந்தாலும் சரி, பார்க்க பிரம்மாண்டமா இருக்கும். ஆண்டவர் ராவோடு ராவா எல்லா தடைகளையும் நீக்கி போட்டுருவார். And because the Lord goes before you, He will remove all the ஏனென்றால் hindrances. அவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். Because He goes on the head of you. அது மாத்திரமல்ல, Not only that, இரண்டாவது நாம் பார்க்கிறோம், தேவன் உங்களுக்கு பிறகே உங்களை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. nextly, God shall be your reward. முன்பாக போகிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, பின்னால வர்றதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. An intention in going before and behind. பாருங்க, முன்பக்கம் நிற்கிறாரு, பின்பக்கம் இருக்கிறாரு. The Lord is before and behind. முன்பக்கம் வழிகாட்டும் வழி நடத்தும் இருக்கிறாரு, In the front to guide and lead us. முன்பக்கம் எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியா இருக்கிறாரு. Before in order to remove ஆனா hindrances. பின்பக்கம் இருக்கிறது நம்மை பாதுகாக்கும்படியாய், But in the reward to protect us. கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாய். That the Lord might protect us. அதனால்தான் யாத்திராகமம் 14 அதிகாரம் 19, 20 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, Therefore Exodus chapter 14 verses 19 and 20. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. பாருங்க, இப்ப எல்லாம் பின்னால வந்துருச்சு. Now everything came behind. காரணம் என்ன? Reason. அந்த இடத்துல என்ன சம்பவிச்சிருக்கு? What happened there? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளியே சந்தோஷத்தோடு கூட வந்து விட்டார்கள். People of Israel set forth out of Egypt with joy. இப்பொழுது செங்கடல் அருகே வந்திருக்கிறார்கள். Now they came to the Red Sea. அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். They were picked there. ஆனா இவர்களை அனுப்பிவிட்ட பார்வோனுக்கு மனசு கேட்கல. But Pharaoh who sent them had no mind.
நமக்கு உண்டான வாதைகளை கண்டு பயந்து நாம் இந்த அடிமைகளை வெளியே விட்டு விட்டோம். Fearing the plague, we have sent the bondman. நாம் பெரிய தவறு செய்து விட்டோம். We have committed a great mistake. திரும்பவும் போய் அவரை நாம் பிடித்துக் கொண்டு வந்து நமக்கு அடிமைகளாக வைக்க வேண்டும். Let me go behind them and take them slaves. அவர்கள் செங்கடல் அருகே போய் அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். And they have pitched the camp in இந்த வனாந்தரத்தில் எங்க போவது என்று தெரியாதபடி வழி தப்பி போய் கொண்டிருக்கிறார்கள். They are going astray in the wilderness. ஆகையால் தன்னுடைய வீரர்கள் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு எல்லா ரதங்களையும் எடுத்துக்கொண்டு பார்வோன் இதோ புறப்பட்டு வருகிறார். Therefore he called for his host and went after them. அங்கே அந்த செங்கடலுக்கு பாளையம் இறங்கியிருந்த இஸ்ரவேலர் And Israelites who were to pitch in the எகிப்திய சேனைகள் வருகிறதை கண்டார்கள். They saw the Egyptian army coming. அந்த எகிப்திய அந்த ரதங்கள் அதனுடைய ஓட்டம் அதிலிருந்து எழும்புகிற அந்த புழுதிகள் இவைகள் எல்லாம் திரளான அந்த போர் வீரர்கள் வருகிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்திவித்தது. They could understand the Egyptian horsemen, chariot and the dust. ஆகையால் அவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். Therefore they start to be afraid. மோசேயிடத்திலிருந்து கூக்குரல் இடுகிறார்கள். They cried unto Moses. இதோ எகிப்தியர் திரும்பவும் எங்களை சிறைப்பிடிக்கும்படியாய் வருகிறார்கள். They are coming to enslave us. என்று கதறினபோது When they cried, கர்த்தருடைய வார்த்தையாக மோசே அவர்களை பார்த்து சொன்னார். Moses said the word of God. நீங்கள் அமைதியா இருங்க. Be still. உங்களுடைய தேவன் மேல விசுவாசம் வச்சு அமைதியா இருங்க. Have faith on the Lord and நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் வைத்தால் நீங்கள் பதற மாட்டீர்கள். Then you will not be hasty. விசுவாசிக்கிறவன் பதறான். He that believeth shall not be தேவன் மேல் hasty. விசுவாசம் வச்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. You just have faith in God and உங்களை அழைத்த தேவன் உண்மையிலவர். God who called you is faithful. அந்த சத்துருடைய வல்லமைகள் திரளாக உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் கூட Though the enemies are in you, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். the Lord is with you. இந்த 2016 வருடத்திலே This 2016 இதோ சத்துருடைய வல்லமைகள் திரும்ப உன்னை பிடிக்கும்படியாய் அவைகள் எழும்பி வரலாம். the enemy's power may come to take you திரளான back. ஜனக்கூட்டமாய் போர் சேவகர் போர் அவைகள் சேனையாக பெரிய சேனையாக எழும்பி வரலாம். There may be a huge host of army. ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். But the Lord is with you. அதை நீ விசுவாசிக்க வேண்டும். Believe that. விசுவாசத்தோடு கொஞ்சம் அமைதியா இருங்க. And hold your peace. நீங்க இளைப்பாறுதலோடு இருங்க. Be restful. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். The Lord will do great things for you. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட விசுவாசித்தார்கள். And the people believed. அப்பொழுதுதான் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாக Then the Lord in order எகிப்திய சேனை வந்து அவர்களை மேற்கொள்ளாதபடி அழித்து போடாதபடி that the Egyptian army may not அவர்களை destroy, சிறைப்பிடித்து கொண்டு போகாதபடி that they may not enslave, அவர்கள் பாதுகாக்கப்படும்படியாய் that they may defend them. இதோ அந்த மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அவைகள் அப்படியே முன்பகுதியில் இருந்து அது இப்பொழுது பின்பகுதிக்கு வந்து விட்டது. They saw the fiery and the cloudy pillar coming behind them. அது எகிப்தியருடைய சேனையையும் இஸ்ரவேலுடைய ஜனங்களையும் ஒன்றோடொன்று சேராதபடி அது நடுவாக வந்து பிரித்து விட்டது. It stood as a partition dividing the people of Israel and Egypt. எகிப்தியருக்கு அந்த மேகமும் அந்த அக்கினி ஸ்தம்பமும் அது அவர்களுக்கு அந்தகாரமும் இருளுமாக இருந்தது. அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியறதில்ல. For the Egyptian army this fiery pillar was a darkness. ஆனால் இஸ்ரவேலருக்கு அது இரவையும் கூட வெளிச்சமாக்க கூடியதாக இருந்தது. But it gave light to the Israel by night. பாருங்கள், தேவன் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கும்படியாய் முன்னணியில் இருந்தவர் இப்பொழுது அப்படியே எழும்பி பின்னணியில் வந்து விட்டார். God who went ahead, his people went behind to protect them. எகிப்தியருடைய அந்த பெரிய சேனை இஸ்ரவேலரை தொட முடிகிறது. Great Egyptian army could not touch Israel. இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் மத்தியில் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். The Lord stood between Israel and Egypt. அந்த மேகமும் அந்த அக்கினி ஸ்தம்பமும் அது எகிப்தியருக்கு அந்தகாரமும் இருளாக இருந்தது. For Egyptians the fiery and the cloudy pillar was darkness. இஸ்ரவேலருக்கு இரவையும் வெளிச்சமாக்க கூடியதாக இருந்தது. But for Israelites even the night was கர்த்தருடைய light. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படியாக கர்த்தர் பின்னணியில் வந்து விட்டார். In such a way God came இப்போது behind. முன்னணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? Now what is happening ahead? கர்த்தர் அந்த இரவில் பலத்த கீழ்காற்றை வீச பண்ணினார் என்று வாசிக்கிறோம். The Lord caused an east wind all அந்த the கீழ்காற்றை night. கர்த்தர் இரவெல்லாம் வீச பண்ணி அந்த செங்கடலின் அந்த தண்ணீர் அது இரண்டாக பிரியும்படியாக கர்த்தர் செய்தார். And caused the waters of the Red Sea to be divided. அந்த ஜலம் பிரிந்து இரண்டு பக்கம் மதிலை போல நின்று கொண்டிருக்கிறது. Water was divided and stood as wall தரையும் around. கூட ஆண்டவர் அந்த காற்றினால் உலர்த்தி விட்டார். And God dried the land. நம்முடைய லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து மறுகரைக்கு போகும்படியாய் அவர்கள் எளிதாக தங்களுடைய வண்டிகள் எல்லாவற்றையும் கொண்டு போகும்படியாய் அவருடைய பிரயாணம் அதனூடாக போகும்போது லகுவாக இருக்கும்படியாய் அதனுடைய தரையை உலர்த்தி விட்டார். That the people of Israel and the wagons may cross easily. The Lord dried the land. இஸ்ரவேலர் கர்த்தர் தங்களுக்கு செய்த அற்புதத்தை கண்டார்கள். The Israelites saw the miracle done by God. அவர்கள் உடனே என்ன செய்தார்கள்? அந்த
சமுத்திரம் பிளந்திருந்த தரை உலர்த்தப்பட்டிருந்த அந்த பாதியின் வழியாய் புறப்பட்டு நடந்து மறுகரைக்கு போய் விட்டார்கள். They soon started to pass over to the other side. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த சமுத்திரத்தின் ஊடாக மறுகரைக்கு போக மட்டும் இந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அந்த எகிப்தியர் அவர்கள் முன்போட்டு வர முடியாதபடி தடையாக இஸ்ரவேலருக்கு பாதுகாப்பாக அது நின்று கொண்டிருந்தது. Until all the Israelites passed over, this fiery pillar stood as a defense for the people that the Egyptians may not come up. அவர்கள் எல்லாரும் மறுகரைக்கு போய் சேர்ந்த பிற்பாடு, and after they reached the other side, திரும்ப அவர்களுக்கு வழிகாட்ட வழி நடத்தும் ஆண்டவர் பிற்பாடு முன்னணியிலே வந்து விட்டார். Then again the Lord went before the people to lead them. இப்பொழுது எகிப்தியருக்கு நடந்த காரியம் இன்னதென்று தெரிகிறது. Now the Egyptian understood what happened. இஸ்ரவேலர் இதோ பிளந்திருக்கிற இந்த செங்கடலினூடாக மறுகரைக்கு போய் விட்டார். Israelites went to the other side through the உடனே இவர்களும் பின்தொடர்ந்து போக துணிவு கொண்டார்கள். and now they started to follow them. அவர்கள் தங்களுடைய ரதங்களோடு கூட உள்ளே அந்த சமுத்திரத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். They ran into the sea through their chariots. ஏனென்றால் அவரை தடுக்கும்படியாக இப்பொழுது மேக சமம் அக்னி சமம் அங்கே இல்ல. and now the fiery pillar was no more இப்பொழுது there. மறுபடியும் அது முன்பாக போய் விட்டது. Again the Lord is gone before இஸ்ரவேல் them ஜனங்களை வழி நடத்தும்படியாக, in order to lead the people, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி காட்டும்படியாக, in order to guide the அவருடைய people, தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி in போடும்படியாக order to remove the அவர் hindrances. முன்னணியிலே போய் He விட்டார். went before them. ஆகையினால் இப்பொழுது பின்தொடர்ந்து எகிப்தியர் அந்த சமுத்திரத்தினூடாக வருகிறார்கள். Now the pursuing Egyptians went into the எகிப்தியர் sea, அவருடைய அந்த சேனை உள்ளே முழுவதும் வந்த பிற்பாடு and after they were fully come into அந்த that, சமுத்திரம் இப்பொழுது பிரிந்திருந்த சமுத்திரம் ஒன்றாகி சேர்ந்தது. the divided waters were reunited. எகிப்தியர் யாவரும் ஒருவரும் தப்பவில்லை, யாவரும் அந்த கடலில் அமிழ்ந்து அவர்கள் யாவரும் இறந்து போனார்கள். None of them escaped, all of them were drowned. அவருடைய மரித்த அந்த சவங்கள் கரைகளிலே ஒதுங்கினதை இஸ்ரவேலர் கண்டார்கள். And the people of Israel saw their dead. ஒருவரும் தப்பவில்லை. None of them escaped. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தர் உங்களோடு கூட வாக்கு The பண்ணுகிறார். Lord is promising you. நீங்கள் இந்த நாட்கள் உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருந்தீர்கள். You have sanctified yourself. ஆகையால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தருகிறார். Therefore the Lord is giving you this promise. நான் உங்களுக்கு முன்பாக போவேன், I will go before you. உங்களுக்கு பின்பாகவும் நான் இருப்பேன். I will go behind you. உங்களுக்கு முன்பாக போய் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். Before you to guide you. உங்களுக்கு முன்பாக போய் நான் உங்களை வழி நடத்துவேன். Before you to lead you. நீங்கள் பிரயாணமாக போகிற அந்த பாதையில் வருகிற தடைகளை நீக்கி போடும்படியாகவும் நான் முன்பாக போகிறேன். Before you to remove the hindrances. மாத்திரமல்ல சத்துருடைய வல்லமைகளை குறித்து பயப்படாதீங்க. Don't fear the power of the enemy. திரும்பவும் சிறைப்பிடிக்கும்படியா நினைக்கிற அந்த சத்துருடைய வல்லமைகளை குறித்து பயப்படாதீங்க. Don't fear the power which recaptivates முன்பு அந்த you. சத்துருடைய வல்லமைகள் உங்களை மேற்கொண்டிருந்தது உண்மை. It is true, the power had over திரும்பவும் you. அவன் மேற்கொள்ளும்படியாய் பிரயாசப்படுவான். It is trying to ஆனால் நான் அதை recapture you. அனுமதிக்க போகிறது But I will not permit it. இந்த புதிய வருடத்துக்குள்ளாக சுத்திகரிப்போடு கூட வந்திருக்க உங்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். With you who are sanctified, I make a நான் covenant. உங்களுக்கு முன்பாக இருப்பேன், I will go before you. உங்களுக்கு நான் வழிகாட்டுவேன். I will guide you. அந்த புதிய எருசலேம் சீயோனை நோக்கி நீங்கள் அடையும்படியாய் உங்களுக்கு வழி நடத்துவேன். I will lead you to attain Zion and Jerusalem. அந்த பரம கானானுக்குள்ளே நீங்கள் போய் சேரும்படி எல்லா தடைகளையும் I அகற்றுவேன். will remove hindrances to reach the spiritual மாத்திரமல்ல Canaan. உங்களுக்கு எதிர்த்து வருகிற வல்லமைகள் எல்லாவற்றுக்கும் நான் ஒரு முடிவு உண்டாக்குவேன். Put an end to all the demonic powers. முன்பு against கண்ட இந்த எகிப்தினை திருமணி காண போகிறது இல்லை. you. Egyptian ye have seen, will you see no more? கிட்டத்தட்ட 430 வருடங்களாய் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த வல்லமைகள், That power which captured you 430 அவை years. எல்லாவற்றுக்கும் நான் முடிவு உண்டாக்குவேன். I put an end for it. இதுவரை உங்களை மேற்கொண்டு கொண்டது எத்தனையோ வல்லமைகள், So many powers which அவைகளுக்கு அந்த overcame வருடத்தில் முடிவு உண்டாக்கப்பட போகிறது நீங்கள் காண போகிறீர்கள். you. You will see me putting an end for it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy நாம் name. எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா. Let us all close our eyes. கர்த்தர் கிருபையுள்ளவராய் தயவுள்ளவராய் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்தார். Gracious Lord is coming to our midst. இந்த புதிய வருடத்துக்குள் கர்த்தர் உன்னோடு கூட இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நினைவுபடுத்தும்படியாக சொன்னார். The Lord asked me to remind you this verse. இதோ நான் உனக்கு முன்பாக போகிறேன், I go before you உனக்கு வழிகாட்டும்படியாய் வழி நடத்தும்படியாக போகிறேன். to guide and lead you. அதற்காக இந்த வருடத்தில் வேதத்தை கருத்தோடு தியானித்து வாசிக்க நான் உனக்கு கிருபை தருவேன். Therefore I will grant you grace to read the Bible well.
உனக்கு வழிகாட்ட வழி நடத்தவும் நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன். I will anoint you in order to guide and lead you. உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளையும் நான் எடுத்து போடுவேன். I will remove all the hindrances. அந்த யோர்தானை இரண்டாக நான் பிரிப்பேன். I will divide Jordan. அவைகள் உன்னை தடைப்படுத்த முடியாது. They cannot hinder you. அவைகள் ஆதாம் ஊர்வரை ஒரே குவியலாக குவியும்படியாக செய்வேன். I will cause you to stand on heels. நீ கானானுக்குள்ளே பிரவேசிப்பாய். You will enter Canaan. மாத்திரமல்ல, Not only that, ஏற்ற வேளையில் தேவையானால் உனக்கு பின்னாகவும் வருவேன். at the right time I will come behind you. ஏதாவது சத்துருடைய வல்லமைகள் உன்னுக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி வரும்போது, When the powers come against you and உனக்கு விரோதமாக எழும்புகிற அந்த வல்லமைகளை முற்றிலுமாய் அழித்து போடும்படியாய், in order to destroy all the powers of enemy, அவைகள் உனக்கு எந்த விதமான தீமையை செய்ய முடியாதபடி, that they might not do any evil, அவைகள் உன்னை அணுக முடியாதபடி they may not come near you. உனக்கு பின்னாக நான் வருவேன். I will go behind அப்பொழுது அது அவர்களுக்கு அந்தகாரமும் இருளாக you, இருக்கும். and it will be darkness to them. அவர்களுக்கு எதையும் காண முடியாது. They cannot see என்ன anything. நடக்கிறது என்று அவர்களுக்கு They தெரியாது. know not what is happening. ஆனால் உனக்கோ நான் வெளிச்சத்தை அந்த இரவிலையும் கட்டளையிடுவேன். But for you I will grant light அது by மாத்திரமல்ல, night. உன்னை திரும்ப பிடிக்க நினைத்த அந்த வல்லமைகளை முற்றிலுமாய் நான் அழித்து போடுவேன். Not only that, I will utterly destroy the ஆகிய power. கர்த்தருக்குள்ளாக நாம் தைரியப்படுவோமா? Therefore let us be bold. இந்த 2016 வருடம் நமக்கு ஒரு ஜெயத்தின் வருடம் என்று நாம் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவோமா? 2016 is a year of victory for us. யுத்தங்கள் உண்டு, There are wars, ஆனால் உனக்கு வழிகாட்ட வழிநடத்த கர்த்தர் கூட உண்டு. but God is with you to lead you. யுத்தங்கள் உண்டு, Battle is there, வழியில் தடைகள் உண்டு, hindrances are ஆனால் அந்த there. தடைகளை நீக்கி போடுகிற தேவனும் உனக்கு முன்பாக உண்டு. God who removes hindrances with you. உன்னை திரும்ப பிடிக்கும்படியாக சாத்தான் பிரயாசப்படுவான். Enemy will try to உன்னை take you back. அழிக்கும்படியாக அவன் உன்னை பிடிக்க நினைப்பான். Satan will try to உன்னை destroy you, அடிமைப்படுத்தும்படியாக உன்னை பிடிக்க try நினைப்பான். to enslave you. ஆனால் கர்த்தர் உனக்காக உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். But God is your defense. உன்னை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, Not only defending அந்த you, வல்லமைகளை திரும்ப நீ காண போகிறது இல்லை. you will not see that அந்த power. எகிப்தியரை நீ கண்ணு முன்பு கண்ட எகிப்தியரை நீ காண போகிறது இல்லை. You will not that see that கர்த்தர் ஒரு Egyptian. பெரிய ஜெயத்தை கொடுத்தார். God has given you a great இதோ victory. இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமும் சந்தோஷமும் கலிகூறுதலும் உண்டாயிற்று. There was a great shout and joy இதோ among இந்த வேளை us. நாம் கூட கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷப்படுவோம். Let's all rejoice in the presence. கர்த்தர் தந்தது மாத்திரமல்ல, Not only God giving கர்த்தர் victory, ஜெயத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். God has given us the அவருடைய victory. ஜனத்துக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். Given victory to the நீ people. பயப்படாதே, கர்த்தர் உனக்குள்ளாக போகிறார். Fear not, God is going நீ before you. பயப்படாதே, கர்த்தர் உனக்கு பின்னாக காக்கிறவராக இருப்பார். Fear not, God will be your கர்த்தருடைய redeemer. வார்த்தை சத்தியம். God's word is true. கர்த்தர் தம்முடைய சொன்ன வார்த்தை நிறைவேற்றும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. He will not forsake you until you நீ fulfill His தைரியமாக word. நீ எழும்பி கடந்து போ. Be bold and go கர்த்தர் forward. உனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்பார். God will be before and கர்த்தருடைய behind you. குடும்பத்தின் முன்னும் பின்னும் இருக்கிறதை நீ You காண்பார். will see God before and உன்னுடைய behind கையின் you. பிரயாசங்களுக்கு முன்பாக பின்பாக கர்த்தர் இருக்கிறதை நீ காண்பார். Before and behind the fruit of your hands. கர்த்தர் உனக்காக மகத்தான பெரிய காரியங்களை Yes, the செய்வார். Lord will do great things. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May the Lord bless us. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கும் தேவனின் கரமே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கும் தேவனின் கரமே. தாங்கியதே நாள் வரையோ தயவாய் மாதயவா. தயவாய் மாதயவா. தாங்கியதே நாள் வரையோ தயவாய் மாதயவா. தயவாய் மாதயவா. செங்கடல் தன்னை பிரித்த ஹல்லேலூயா! எங்கள் தேவனின் கரம். ஆமென். செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே நாள் வரையோ தயவாய் மாதயவா. தயவாய் மாதயவா. தாங்கியதே நாள் வரையோ தயவாய் மாதயவா. தயவாய் மாதயவா. தாங்கியதே நாள் வரையோ தயவாய் மாதயவா.
நியதினால் வரையும் தயவாய் மா தயவா தயவாய் மா கர்த்தர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். அதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் நமக்கு பின்னாக இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் 2016 வருஷத்தை கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தின் வருஷமாக தந்திருக்கிறார். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒருவேளை கர்த்தர் இந்த வருடத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்குமே ஆனால் நாம் யாவரும் அவருடைய வருகையில் காணப்படத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. குமாரனாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. பரிசுத்தாவியாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. திரியேக தேவனுக்கு எல்லா துதி கனம் மகிமையை தந்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah.